எங்கள் நகங்களை நாங்கள் வெட்டுகின்ற பொழுது எதையுமே யோசிப்பதில்லை. நகம் வளர்ந்திருக்கிறது, அதனால் வெட்டுகிறோம் என்று வெட்டுகிறோம். ஆனால் என்னென்ன கிழமைகளில் வெட்டினால் சிறப்பு, அதுவும் எப்பொழுது வெட்டலாம்? காலையிலா, மதியத்திலா, பின்னேரத்திலா, இரவிலா? இதற்கெல்லாம் ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக இரவில் நகம் வெட்டக்கூடாது என்று சொல்வார்கள். என்ன காரணம் என்றால், ஆரம்ப காலங்களில் மின்சார வசதி இல்லை, விளக்கை வைத்து கத்தியால் தான் வெட்டுவார்கள். அப்பொழுது காயங்கள் வரலாம், வேறு பிரச்சனைகள் வரலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆன்மீக ரீதியாக சொல்லுகின்றார்கள், மாலை வேளை இரவு வேளைகளில் லட்சுமி வாசம் வீட்டில் இருக்கும். நீங்கள் நகங்களை வெட்டினீங்கன்னு சொன்னால் லட்சுமி இல்லாமல் போயிடும், செல்வம் இல்லாமல் போயிடும். அதை விட உங்களுக்கு யாராவது செய்வின சூனியம் வைக்க போகிறாங்கன்னு சொன்னால் இந்த நகத்துண்டுகள் வந்து எடுத்து சேமித்து அதை வச்சு செய்திருவாங்க அப்படின்னு சொல்லி பீதியை கிளப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக இரவிலே நகம் வெட்டுவது வந்து சில வேளைகளில் மின்சாரம் இல்லாத காலங்களில் உணவுகளுக்குள் அதை போகக்கூடும், அப்படியான காரணங்களால் சொல்லப்படுகிறது. அதனால தான் முட்டைகள், எண்ணெய் வகைகள், ஊசி வகைகள் எல்லாம் இரவில் வந்து கடையில் கொடுக்கறது இல்லை, வீட்டிலேயும் வாங்குறது இல்லைன்னா மின்சார வசதி இல்லாதால் இருட்டாக இருக்கும், உடைஞ்சிடும் என்ற விஷயம் இருக்குது. இது வந்து பொதுவாக மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையிலும் சமய ரீதியிலும் இவை வந்து சொல்லப்பட்டது. அறிவியல் ரீதியாக சுகாதார விஷயம் பார்க்கப்படுகிறது. அதேபோல் சனிக்கிழமையில் வந்து நீங்கள் நகம் வெட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட மன உறுதி குறையும் என்று சொல்கிறாங்க. அவங்க சொன்ன விஷயத்தை நான் சொல்கிறேன். அதே போல் வந்து திங்கட்கிழமையில் வந்து உடல்நலம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். புதன்கிழமையில் நீங்கள் நகம் வெட்டினீங்கன்னு சொன்னால் உங்களோட செல்வ செழிப்பு, பூர்வீக சொத்தெல்லாம் அதிகரிக்குமா. வியாழக்கிழமை வந்து வெட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சேர்கிற வரவுகள் எல்லாம் அதிகமாக இருக்கும். வெள்ளிக்கிழமையில் நகம் வெட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மனசில் யாரை விரும்புகிறீங்களோ அவங்கள சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ எங்களுக்கு பிடிச்சவங்கள மீட் பண்ணணும்னா வெள்ளிக்கிழமை நகம் வெட்டினா சரி, அப்போ லீவை போட்டுவிட்டு நாங்கள் வெள்ளிக்கிழமை வீட்டிலிருந்து நகத்தை வெட்டிட்டு பாப்பம் பிடிச்சவங்க வராங்களான்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது. என்று சொன்னால் இந்த விஷயங்கள் வந்து ஒவ்வொரு காரணங்களுக்காக சொல்லப்படுற விஷயங்கள். ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி மக்களின் மூட நம்பிக்கைகள் என்பதை தாண்டி ஆரம்ப காலத்தில் அறிவில் கொஞ்சம் மந்தகதியாக இருந்தவர்கள், அறிவியல் வளர்ச்சி இல்லாத மனிதர்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி சொல்லப்பட்டது சில விடயங்கள். உதாரணமாக நான் சொன்னது போல் இரவில் கடைக்கு போகிறோன்னு சொன்னால் முட்டை வாங்க இரவில் கொடுக்கக்கூடாது என்றால், ஆரம்ப காலங்களில் கடைகள்லாம் இப்போ மாதிரி பக்கத்தில் பெரிய மின் விளக்கெல்லாம் போட்டு பகல் மாதிரி இரவெல்லாம் இல்லை. இதை விட்டால் கும்மல் இருட்டாக இருக்கும், எங்கேயாவது விளக்குகள் இருக்கும், மின்சாரத்து வசதி இல்லாத போஸ்டில் லைட் இருக்காது, எங்கேயாவது நகர்ப்புறங்களில் தான் அப்படி இருக்கும். அந்த நேரத்தில் போய் கடையில் எண்ணெய் தாங்கோ முட்டை தாங்கோண்டா கடைக்காரரே விடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, எண்ணெயை ஊற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஊசியை துளைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இரவில் வந்து வெள்ளம் விற்கக்கூடாது, வீட்டிலேயும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பண விஷயங்கள் இரவில் விளக்கத்தினா பிறகு காசு கொடுக்கக்கூடாதுன்னுவாங்க. அது என்னென்னு சொன்னால் சில வேளைகள் எண்ணெய்க்குள்ளே கூடிய குறைய வந்துடும் இல்லையா, விழுந்துடும், அப்படியான சிக்கல்கள். இப்போ என்ன சொன்னால் எல்லாம் இரவிலாம் நடக்குது. ஏன்னா பகல் நாங்கள்லாம் பிஸியாக இருக்கும், இரவில் வீட்டை ஃப்ரீயாக இருக்கக்குள்ள நாங்கள் அது போய் கடையில் முட்டை வாங்குறது, எண்ணெய் வாங்குறது, ஊசி வாங்குறது, என் காசு எல்லாம் வாங்குறதுலாம் நைட்டில் தான். இப்போ எனவே அவையெல்லாம் மூட நம்பிக்கைகள் அல்லது விளங்காமல் செய்கிறார்கள் என்ற அர்த்தம் அல்ல. இருந்த சூழ்நிலைக்கேற்றவாறு எங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். இப்பொழுது அவர்களே இரவு வேளைகளில் சில விஷயங்களை செய்கிறார்களே, நல்ல வெளிச்சம் இருக்கிறது, ஒரு பிரச்சனையும் இல்லை. எனவே எல்லாவற்றையும் நாங்கள் அவர்களை பேசக்கூடாது, முட்டாள்கள் என்றும் சொல்லக்கூடாது. காலத்திற்கேற்றவாறு வாழ்ந்திருக்கிறார்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே, வணக்கம்.